ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு பர்ச்சேசிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி ஆரி ஒர்க், டெய்லரிங் கிளாஸஸ்க்கெலாம் தேவையான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு மெட்டீரியல் தீர்ந்துருந்துச்சு, அது வாங்க போனேன். ஸோ அதோட கொஞ்சம் நிறைய மெட்டீரியல்ஸும் வாங்கினேன். ஒரு 3000 காஸ்ட் வந்துருச்சு. பில் வந்து 3000 வந்துருச்சு. ஸோ என்னென்ன மெட்டீரியல் வந்து நான் வாங்கியிருக்கேங்கிறத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, இவ்வளோ தான். பட் இட் காஸ்ட் அரௌண்ட் 3000. அப்புறம் வந்து சேர் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன மெட்டீரியல்ஸுங்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாசில்ஸ் தெரியுதா? ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வேறு டிசைன், ஆக்சுவலாக இது வந்து ரவுண்ட் டிசைன் இருந்துச்சு, கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே நல்லாயிருக்குன்னு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு பஞ்ச், இதில் மொத்தமாக வந்து 6 பேர்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு, அதனால் இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதை விட சின்னதாக இருந்துச்சு. ஸோ இது வந்து சின்ன சைஸ், அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கினது எல்லாமே இந்த மாதிரி பெரிய சைஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ பீட்ஸில் பார்த்தீங்கன்னா பேர்ல் பீடு, சுகர், அந்த கோல்டன் கலர் டல் கோல்டு இருக்குது. 4mm பீட்ஸில் ஒரு பஞ்ச் வாங்கியிருந்தேன், அதாவது பெரிய ஒரு பஞ்ச். இதில் வந்து 5 சின்ன பஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 4mm பீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இது ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2-3 பஞ்ச் கிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் குட்டி பஞ்சஸில் ஒரு 10லேருந்து 15க்குள்ளே இருக்கும் இதில். அதுக்கப்புறம் லைனிங் ஒரு ப்ளவுஸ்க்கு தேவைப்பட்டுருந்துச்சு, அது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப்பு, ஒயிட் கலரு. இது வந்து கோல்டன் கலர் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஹேங்கிங்ஸு, ப்ளவுஸ்க்கு ஸ்லீவுக்கு கீழே வைப்போம்ல ஆரி ஒர்க் பண்ணால், அது கோல்டன் கலரில் காமனாக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன், ஸோ இதுவுமே கோல்டன் கலர் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் இது வந்து ப்ரேஸ்லெட்லாம் பண்ணுறாங்களே, சரி இந்த கலர் பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருந்துச்சு, சரி ஓகே இது வாங்கலான்ட்டு இது மட்டும் 1 லைன் வாங்கிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா 40 rupees வந்துச்சு. ஒரு 1 லைன் பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 40 rupees வந்துருந்துச்சு. இது அப்படியே இதில் வந்து 4லேருந்து 5 ப்ரேஸ்லெட் வந்து தாராளமாக பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து அதில் வந்து 12 பீசஸ் இருக்குது. ட்ரேசிங் வீல், ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ளவுஸ் மார்க்கிங்க்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ தட் வந்து இந்த ட்ரேசிங் வீல் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொடுப்பேன். ஸோ தட் இதில் வந்து ஒரு 12 பீசஸ் கிட்டே வாங்கினேன். இது வந்து ஒரு 20 rupees கிட்டே வந்துருந்துச்சு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பாப்பிங் கிளாத் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு வந்து லைனிங் ஒரு 3 meters வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டு. ஸோ இது வந்து ஆரி ஒர்க் பண்ணுறப்போ குட்டி குட்டியாக தெரியுதா உங்களுக்கு, கிளியரானு தெரியல. ஸோ இது வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம டிசைன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸஸ்லாம் வந்து பெண்டன்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம், லக்ஷ்மி பெண்டன்ட்டு. ஸோ இது நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. இந்த டிசைன் ரொம்ப குட்டியாக இருந்தனால நல்லா இருந்துச்சு. ஸோ தட் வந்து இந்த டிசைனுமே ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த மெட்டீரியல்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு குட்டி ஷாப்பிங். ஆக்சுவலாக லைனிங் அதில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வாங்க போய் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ஓகே வாங்கலான்ட்டு. இதோட காஸ்ட்டே எனக்கு 2800 கிட்டே வந்துருச்சு. ஹோல்சேலாக பண்ணுறோங்கிறப்போ அது வந்து வேறு. இது வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்கு வாங்கியிருந்தேன். நம்ம செல் பண்ணுறப்போ வாங்குறப்போ கண்டிப்பாக நம்ம 10,000 15,000க்கு மேலே தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சென்னைக்கு ஆர்டர் போடுறோங்கிறப்போ ஒரு ஆர்டர் நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக 15,000க்கு மேலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஒர்த்தாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். விச் மீன்ஸ் எனக்கு கஸ்டமர் ப்ளவுஸ் ஆர்டர் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு இப்போது வந்து நான் மெட்டீரியலும் செல் பண்ணல. ஸோ தட் வந்து எனக்கு கொஞ்சம் தான் தேவைப்படுங்கிறனால நான் ரீட்டைல் ஷாப்லேயே போய் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வாங்கியிருந்தது. இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். see you in the next video. Bye.